வணக்கம் நண்பர்களே. புட்டபர்த்தி சாய்பாபா அவருடைய நூற்றாண்டு விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை நம்ம சேனல் நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அது? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற விஷயங்களில் மாற்று கருத்து இருந்தால் தாராளமாக எனக்கு தெரியப்படுத்தலாம். நான் என்னை திருத்திக் கொள்ள எப்போதுமே தயாராக இருப்பேன். நீங்கள் சொல்லும் விஷயம் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால். ஷிரடி பாபா இன்றைக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் ஷிரடி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடம், சமாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அங்கு அவர் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் 99.9% இந்துக்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? ஷிரடி பாபாவை. அவருடைய அற்புதங்கள் என்று நிறைய புத்தகங்கள் உண்டு. அதெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் பதியப்பட்டது. எங்கேயுமே அவர் மந்திர தந்திரங்கள் செய்ய மாட்டார். குறிப்பாக ஒரு விஷயத்தை நடக்கும் முன்பே அறிந்து கொள்வது என்பது ஒரு சுப்பீரியர் பவர். அவர்கள் பிறவியிலேயே அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள் ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கும். அதுதான் ஷிரடி பாபா. இப்படி ஏதாவது ஒரு, நான் ஷிரடி பாபா பற்றி சொல்கிறதுனா பல மணி நேரங்கள் சொல்லணும், ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே சொல்ல முடியாது. இருந்தாலும் குறிப்பாக சொல்கிறேன், ஒரு பிரபஞ்சம் ஒரு மனித உருவில் இருப்பது தான் ஷிரடி பாபா. ஆனால் தன்னை நோக்கி அவர் எல்லோருடைய கவனமும் குவிய வேண்டும் என்பதற்காக நான் இன்னாருடைய அவதாரம் என்று சொல்லி கொண்டவர் தான் புட்டபர்த்தி பாபா. எனக்கு அவர் மீதும் தனிப்பட்ட விருப்பம்லாம் இல்லை. ஆனால் ஒரு மந்திர தந்திரங்கள் மூலமாக தன் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தி கொண்டவர் தான் புட்டபர்த்தி பாபா. இவர் எப்படி ஒரு மகானை தன் மறு அவதாரமாக சொன்னார், அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் என்பது தெரியவில்லை. ஏதோ ஒரு மயக்கத்தில் ஒரு பின்பற்றாளராக இருப்பது என்பது வேறு. ஆனால் தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய உலகளாவிய ஒரு பின்பற்றாளர்கள் இருந்தார், ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. குறிப்பாக 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய பாதுகாவலர்கள் என்று ஒரு அமைப்பை வைத்திருந்தார் புட்டபர்த்தி பாபா. அதிலிருந்த 2 பேர் ஆயுதங்களுடன் அவரை கொல்வதற்காக பாய்ந்தார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவம் நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அவர்கள் இவருக்கு எதிராக, பாதுகாவலர்கள் இவருக்கு எதிராக மாறினாங்க, அதை ஏன் இவர் முன்கூட்டியே அறிய அது கணிக்க தவறினார்? ஒன்று, அவருடைய கடைசி காலங்களில் மருத்துவ உபகரணங்களோடு தான் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார் புட்டபர்த்தி பாபா. இத்தனை ஆன்மீக சக்தி உள்ளவர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் தான் உதவி என்றால் அவர் எப்படி மகானாக இருக்க முடியும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல்